நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். செல்லம்மா, எனக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸோ கஷ்டத்தில் இருந்தா அவங்கள கேட்காம உதவி பண்ணுறது என்னோட குணம். எனக்கும் வடமலை சாருக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு. நான் ஒரு ஃப்ரெண்டை தான் இதை கொடுக்குறேன். தப்பா நினைக்காம இதை வாங்கிக்கோங்க. முதல்ல ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். செல்லம்மா, நான் குடிச்சிட்டு உடறதா நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் தெளிவாதாமா இருக்கேன். இந்தாங்க பணத்தை வாங்கிக்கோங்க. முதல்ல ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. உறவு கைவிட்டாலும் நட்பு கைவிடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு உறவு கைவிட்டப்ப இன்னொரு உறவு கை கொடுத்துச்சு. ஒரு நட்பு கைவிட்டப்ப இன்னொரு நட்பு கை கொடுத்து உதவ வந்திருக்கு. ஐயோ, உண்மையிலே என் வீட்டுக்காரருக்கு உங்க நட்பு கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப இந்த பணம் வேண்டாங்க. என் மாமா பணம் கட்டிட்டாரு. தேவைன்னா நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி. டெஃபினட்டா வாங்கிப்பீங்கல்ல? ஏன்னா இந்த பணம் என் கிட்ட இருந்தா வேற விதமா செலவாயிடும். அதனால தான் கேட்டேன். கவலைப்படாதீங்க செல்லம்மா, வடமலைக்கு எதுவும் ஆகாது. நாங்க எல்லாம் இருக்கோம். அமுதா, நான் வீட்டுக்கு போறேன். ஏன்? ஆபரேஷனுக்கு பணம் கட்டியாச்சு. ஆபரேஷன் நடக்க போகுது. வீட்டுக்கு போயிட்டு காலையில வரேன். அவமானமா இருக்கா? அமுதா, கோவப்படாதீங்க. வயசான சித்தப்பா யார் யார்கிட்ட இருந்தோ கடனை வாங்கிட்டு வந்து பணத்தை கட்டுறாரு. இப்பதான் அறிமுகமானாரு அவினாஷ், அண்ணனோட ஃப்ரெண்டு. அவரு கூட வந்து பணத்தை கொடுக்கறாரு. ஆனா உங்களால பணம் கொடுக்க முடியல. எங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தானே அவர்கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்குனீங்க. அதுல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்களால கொடுக்க முடியல. என்ன பண்ண சொல்ற? பில்டர் வந்திருக்காரு. அம்மா பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. போய் சொல்லாதீங்க. உங்க முகம் எனக்கு காட்டி கொடுக்குது. உங்க அம்மா பில்டர்னு ஒரு கதை அளந்து விடுவாங்க. அவங்களை எதுக்க முடியாது. நீங்க என் காதுல வந்து பூ வைப்பீங்க. உங்க அம்மா எல்லாம் ஒரு மனுஷியே இல்ல. அமுதா, உங்க
உங்க அண்ணனுக்கு பணத்தை கொடுக்க முடியலன்னு நான் வெக்கப்படுறேன், நிஜமாவே வேதனைப்படுறேன். அதுக்காக எங்க அம்மாவை திட்டுற வழியெல்லாம் வச்சுக்காத. என்னங்க உங்க அம்மா பெருசா நல்லவங்க மாதிரி பேசுறீங்க? ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, அவர் பணத்தை அவர் கொடுக்கறதுக்கு உங்க அம்மாக்கு எங்க நோவுது? அமுதா சும்மா இருங்க. மனுஷங்கன்னா நெஞ்சில ஈவே இருக்கணும். குழந்தைங்களை பார்த்தா கொஞ்சம் நினைக்கணும், வயசானவங்களை பார்த்தா ஆதரவு கொடுக்கணும். கஷ்டப்படுற நோயாளிகளை பார்த்தா உதவி பண்ணணும். அதுவே சொந்தக்காரங்களுக்கு ஒண்ணுன்னா சொத்தை வித்தாவது உயிரை காப்பாத்தணும். அவர் பணத்தையும் அவருக்கு கொடுக்க துப்பு இல்ல, பெருசா பேச வந்துட்டீங்க பேச்சு. இத பாரு அமுதா, உங்க அண்ணனுக்கு பணத்தை கொடுத்துருக்கணும், ஆனா முடியல. என் அம்மா ஒதுக்கி வச்சுட்டு தான் அந்த பணத்தை கொடுக்கணும்னா என்னால முடியாது. உன் அண்ணனை விட உன் அண்ணியை விட ஏன் உன்னை விட இந்த உலகத்துல வேற யாரையும் விட எனக்கு என் அம்மா தான் முக்கியம். எனக்கு எந்த வெக்கமும் இல்ல. நான் தைரியமா சொல்லுவேன், நான் அம்மா புள்ளதான். நேத்து பாத்தீங்களா? உங்க சொந்தக்கார கூட்டம் அத்தனை பேரும் இங்க இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு யாருமே இல்ல. சரியான காக்கா கூட்டங்க. வர வேண்டியது கொஞ்ச நேரம் காக்கா கான்னு கத்திட்டு அப்படியே பறந்து போயிட வேண்டியது. ஆனா நான் அப்படி இல்லைங்க. கடைசி வரைக்கும் என்னைக்குமே நான் உங்க கூடவே தான் இருப்பேன். சும்மா போல மாதிரி முத்தழிகை வர வேணாம் நான் தான் சொன்னேன். செல்லமாக்கு துணையாருன்னு சொன்னேன். அடடடடடடா, புருஷனும் பொண்டாட்டியும் பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கீங்க போல் இருக்கு. இந்த பாரு, அவளை வர வேணான்னு சொன்னதுக்கு நீயும் ஒரு காரணம். நேத்து அவ இங்க வந்தப்ப உன் மூஞ்சி எப்படி போச்சு தெரியுமா? அவங்க வரும்போது மூஞ்சி அப்படி வச்சுக்காம அப்புறம் எப்படி? வாங்க முத்தழகேக்கா, நீங்க தெய்வான, நான் வள்ளி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம முருகனுக்கு காஃபி ஜூஸ்னு மாத்தி மாத்தி கவனிப்போன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இந்த பார், நீ கொஞ்சம் வேணா வடமாலை ஆளை வச்சு கத்தியால குத்தி இருக்கும் வேண்டாம். போதுமே போதும். நான் தான் குத்த சொன்னேன், நான் தான் குத்த சொன்னேன்னு நீங்களே ஹாஸ்பிட்டல் முழுக்க நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடுவீங்க போட்டுருக்கு. அப்பா சாமி, தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் பொறுத்துக்கோங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. உங்க வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, அது போதும். ஹாஸ்பிட்டல் எப்ப பார்த்தாலும் போலீஸ் சுத்திட்டு இருக்கு. நீங்க ஏய், யாருன்னு போய் பாரு. நான் போறேன். கொஞ்சம் முகத்தை சோகமா வச்சுக்கோங்க ப்ளீஸ். எஸ், யாரு? ஹலோ, உங்களை தான் கேக்குறேன். யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? உங்களை தான் கேக்குறேன். என்ன வேணும் உங்களுக்கு? Hello sir, I am Assistant Commissioner Sivaranjani. ஐயோ அம்மா அம்மா வலிக்குதம்மா, ஐயோ வலிக்குதம்மா. சொல்லுமா. படமர சருக்கு நடந்தது நினைச்சு we are sorry about it. நான் என்னென்ன பதில் சொல்றது? இப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்ற மனநிலையில நான் இல்ல.
உங்க நிலைமை எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க. வடமலை சருக்கு சீக்கிரமா குணமாயிடும். ஆனா கொலை முயற்சி பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாம். அந்த ரவுடிஸ் நீங்க தான் பார்த்திருக்கீங்க. நான் கேட்கிற 2-3 கேள்விக்காவது பதில் சொல்லுங்க. நாங்க இப்ப ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். பணம், பிளட், அது இதுன்னு அழிஞ்சிட்டு இருக்கோம். இப்ப என் சிந்தனை எல்லாம் ஒரு உயிர் பொழைக்கிறதுல மட்டும்தான் இருக்கு. எனக்கு வேற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியல. இப்படி நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் நான் என் கடமையை எப்படி பண்றது? நீங்க உங்க கடமையை சரியா செஞ்சிருந்தா பட்ட பகல்ல ரவுடிங்க வந்து அவர் கத்தியால குத்திருப்பாங்களா? 6 கோடி ஜனங்க இருக்க ஸ்டேட்ல தினமும் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நாங்களும் தடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதே மீறி நடக்கும் போதா குற்றவாளி யாரும் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஐ எம் அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சன். எப்படி இருக்கீங்க? சாரி, உங்களுக்கு கொஞ்சம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆமா, எத்தனை பேர் இப்படி கிளம்பி வருவீங்க? யாரை கேட்டாலும் போலீஸ் விசாரணைக்கு வந்திருக்கோம், போலீஸ் விசாரணைக்கு வந்திருக்கோம். எத்தனை பேர் இப்படி கிளம்பி வருவீங்க? பாவம், நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆன மனுஷன் அவருக்கு உடம்பு குணமாகறதுக்காக இங்க வந்திருக்காரு. இப்பதான் ஒரு வாய் ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க விசாரணை விசாரணைன்னு நிம்மதி கிடைக்கிறதுக்கு. ஸ்னேகா, பொறுமையா இரு. அவங்க என்ன கேட்க போறாங்கன்னு தெரியாம நீ பாட்டு உளறிட்டு இருக்காத. என்ன கேட்க போறாங்க? என்ன கேட்க போறாங்க? வடமலையை யாரு குத்துனது அதானே கேட்க போறாங்க. பா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாது பொத்தி பொத்தி வச்சு உங்களை எப்படி காப்பாத்துனேன்? உங்க வைஃப் முத்தடிக்கு வந்து அப்படியே இந்த விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாங்க. அப்ப நீங்க இவர் வைஃப் இல்லையா? யார் சொன்னது? நானும் அவரோட வைஃப் தான். கேளுங்க அவர்கிட்ட. என்னங்க, நான் உங்க வைஃப் தானே? சொல்லுங்க அவங்க கிட்ட, நான் உங்க வைஃப் தானே. சொல்ல போறேன். நீங்க எதுக்காக வந்தீங்க? உங்களை தொந்தரவு பண்றதுக்காக வரல சார். 2 கேள்வி மட்டும் கேட்டு போயிடுறேன். குற்றவாளி யாரும் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுன்ற வேகத்துல தான் கேக்குறேன். பதில் சொல்லுங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது பர்டிகுலரா சந்தேகம் இருக்கா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு போன் வந்துச்சு, அவர் தான் அட்டெண்ட் பண்ணாரு. ஆனா என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனா பேசுனது வச்சு பார்க்கும்போது அந்த பாலத்துக்கு போறாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் பின்னாடியே போனேன். ஓ, அப்ப உங்களுக்கு தகவல் வரல, நீங்களா தான் கிளம்பி போனீங்களா? இல்ல இல்ல இல்ல, என் வீட்டுக்காரர் போகும்போது போனை வச்சுட்டு போயிட்டாரு. நான் அந்த போனை எடுத்து வந்த நம்பருக்கே போன் பண்ணேன். அப்ப அவங்கதான் சொன்னாங்க என் வீட்டுக்காரரை கொலை பண்ண போறாங்கன்னு. அதை நடிச்சு நான் அங்க போயிட்டேன். பேசுனது ஆம்பளையா இல்ல பொம்பளையா? பொம்பளை. நம்பர்? அது தமிழ்நாடு நம்பர் மாதிரி தெரியல, ஏதோ புதுசா இருந்துச்சு. வடமலைக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்? நீங்க முதல் கேள்வி எப்படி ஆரம்பிச்சாலும் கடைசி கேள்வி வடமலையை யாரு குத்துனதுன்னு தானே கேட்க போறீங்க? ஆமா, நான் தான் வடமலையை கொல்ல சொன்னேன். என்னங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? அறிவு கெடுத்தனமா ஏதாவது உளறாதீங்க. நீங்களா பண்ண சொன்னீங்க? நீ சும்மா இரு. பரம்பரையா தலை நிமிர்ந்து வாழ்ந்த ஆவுடைய குடும்பம் இப்படி செதறி சின்ன பின்னமானதுக்கும் வடமலை இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கும் நான் தாங்க காரணம். குடும்பத்துல மூத்தவனா நான் சரியில்லாதனால என் தங்கச்சி செல்லமா வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். இப்போ மாப்பிள்ள வடமலைக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. நான் மட்டும் துரோகம் பண்ணி செல்லம்மா சொத்தை புடுங்காம இருந்திருந்தா என் கூட ஒன்னா இருந்திருப்பா. வடமலைக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. வடமலையோட இந்த நிலைமைக்கு
நான் தாங்க காரணம். செல்லம்மா, என்ன மன்னிச்சிரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு உங்க அண்ணன் கடற்கரையான் மேல சந்தேகம் இருக்கா? சச்சா, ஏன் அண்ணனா? இல்ல இல்ல, அவர் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டார். ஏதோ கோபத்துல பேசுவார் தவிர தங்கச்சி புருஷனை யாராச்சும் போய் அப்படி பண்ணுவாங்களா? ஏங்க மறைக்கிறீங்க? உங்க அண்ணன் தான் கோர்ட்ல வடமலை சார உன் சாவு என் கையில தான், உன் சாவு இயற்கையா இருக்காது, அனாதை படமா தான் சாவுன்னு சொன்னாரு. அதுக்கு சாட்சி நான் இருக்கேங்க. இது கோர்ட்ல வந்து சொல்லுவீங்களா? கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேங்க. மசு, கொஞ்சம் சும்மா இருக்கியா? என் அண்ணன் ஏதோ கோவத்துல அப்படி பேசிருப்பாரு. கண்டிப்பா அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. என்ன மன்னிச்சிரு செல்லம்மா. ஐயோ, என்னங்க, ப்ளீஸ்ங்க, ப்ளீஸ் அழாதீங்க, அழாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு ஏதாவது ஆழ போதுங்க. போதுமா போதுமா? வந்தீங்க, ரெண்டு கேள்வி தான் கேட்க போறேன்னு சொன்னீங்க. ஆனா ஒரு கேள்வி தானே கேட்டீங்க. அதுக்குள்ள பாருங்க அவர் மனசு உடைஞ்சு போய் எப்படி அழகா இருப்பாருங்க. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்களா அவரை எனக்கு திரும்ப கொடுப்பீங்க, இல்ல உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இதுக்கு பதில் சொல்லுமா? ஐயோ என்னங்க, ப்ளீஸ்ங்க, தயவு செஞ்சு அழாதீங்க. நீங்க ஹார்ட் பேஷண்ட்ங்க, ரொம்ப வீக்கா இருக்கீங்க. ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. உங்க வைஃப் முத்தழகிக்காவது அப்பா அம்மான்னு எல்லா சொந்தக்காரங்களும் இருக்காங்க. ஆனா எனக்கு உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க. அண்ணி, நீங்க முத்தழகி அக்கா மேல இருக்கிற பாசத்துல பேசுறீங்க. என் அண்ணன் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல கூட உங்க அண்ணன் மேல பரிதாபப்படுறீங்க. நீ உன் அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல பேசுற, நான் என் அண்ணன் மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். அவர் கண்டிப்பா இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. இத பாருங்க, உங்க அண்ணன் மேல உங்களுக்கு வேணா நம்பிக்கை இருக்கலாம். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வடமலை சாரோட ஃப்ரெண்டு அட்வொகேட் அவினாஷ் சார் தான் சொன்னாரு. 15 நாளைக்கு முன்னாடி வடமலை சார் ஒரு கும்பல் தாக்கி இருக்கு, அவரு தான் காப்பாத்திருக்காரு. அந்த கும்பலுக்கும் ஸ்னேகாவுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு சொன்னாரு. அப்புறம் எப்படிங்க நம்பாம இருக்க முடியும்? யாரு? அந்த குடிகார வக்கீலா? அவர் சொல்றதுல நம்ப முடியாது. அவரை நான் தான் வடமலை சாருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். வக்கீல திறமைசாலிதான், ஆனா மனுஷனா நம்பிக்கைக்குரியவர் இல்ல. சரியான நேரத்துல நம்ப வச்சு கழுத்து அறுத்துருவாரு. சரி சரி, அந்தால பத்தி இப்ப எதுக்கு பேச்சு? செல்லம்மா, நாங்க தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 நாள்ல கேஸ் முடிஞ்சிடும். குற்றவாளி யாரு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். கொடுங்க. சாரி சார், உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா வரேன். என்னங்க,
போயிட்டா. அச்சச்சோ, என்னங்க இது? கண்ணெல்லாம் கலங்கி ஏன் இப்படி நிஜமாவே அழுதுட்டீங்க? சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா நடிச்சீங்க. என்னோட 80% சந்தேகம் உங்க அண்ணன் கடற்கரையான் மேலதான். நான் 100% நம்புறேன். என் அண்ணன் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன். நடிச்ச நாடி நானா நடிச்சேன்? என் தங்கச்சி நிலைமை நடிச்ச. நெஞ்சில ரத்தமே வருது. தயவு செஞ்சு என் கண்ணீர் அசிங்கப்படுத்தாத. அசிங்கப்படுத்தாத. இப்பதானே வந்துட்டு போனீங்க, என்ன வேணும்? சாரி சார். உங்களுக்கு நெஞ்சு வலி இல்லைல்ல? வெளியே வாங்க, கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன நீங்க அவர் முன்னாடி விசாரணைன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க? பாவம், ஒரு ஹார்ட் பேஷண்ட் பதறி போயிட்டாரு தெரியுமா? நீங்க பாருங்க மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வடமலையை குத்துனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தம் இருக்கு நான் சொன்னேனா? எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆவறீங்க? கேஸுக்கு சம்பந்தப்பட்டவங்கள தான் விசாரிக்கணும்ன்ற அர்த்தம் இல்ல. சம்பந்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட விசாரிக்கலாம். சரி, என்கிட்ட என்ன விசாரிக்க போறீங்க? வடமலையை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? ஒரு 2-3 வருஷமா. எப்படி தெரியும்? இது என்ன கேள்வி? என் வீட்டுக்காரோட தங்கச்சி புருஷன் அவர். அதுக்கு முன்னாடி எனக்கு அவரை தெரியாது. தெரியாது. வடமலைய உயிருக்கு உயிரா காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவர்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் பிடிவாதமா இருந்தது, இதெல்லாம் எதுவுமே நடக்காததால செல்லமா முன்னாடி தோத்து போய் நின்னது, இதெல்லாம் இதெல்லாம் எப்பவுமே போலீஸ் கிட்ட போய் சொல்லும் போது கேர்ஃபுல்லா போய் சொல்லணும். ஏன்னா நாங்க நிறைய ஹோம்வொர்க் பண்ணிட்டு தான் இங்க விசாரணைக்கே வரும். இல்லனா இப்படிதான் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியது இருக்கும். மாட்டிக்கல, முழிக்கவும் இல்லை. நான் போய் சொல்லல. பழைய கதையெல்லாம் எதுக்குன்னு தான் விட்டுட்டேன். ஸ்னேகா, மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் ஆனதுக்கு அப்புறம் மறைக்க கூடாது. மறைக்கல மேடம், மறக்கிறேன். சப்போஸ் இதே உங்களுக்கு ஒரு பழைய காதல் இருந்து அது தோத்து போயிடுச்சுன்னா மறக்க ட்ரை பண்ணுவீங்களா, இல்ல இப்படி ஊர் பூரா சொல்லிட்டு அலைவீங்களா? தெரியல. ஒருவேளை காதல தோத்து போனா நிச்சயமா இந்த மாதிரி குற்றவாளியா நிக்க மாட்டேன். What do you mean? நான் என்ன மீன் பண்றேன்னு
போக போக சொல்றேன். ஒழுங்கா கேக்குற கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொன்னா போதும் ஸ்னேகா. கேளுங்க. வடமலை குத்துப்பட்ட அன்னைக்கு கடற்கரையான் எங்க இருந்தாரு? இங்கதான், இதே இடத்துல. ஐ மீன் ஹாஸ்பிட்டல்ல, ஐசியூல. எப்ப அட்மிட் ஆனாரு? வடமலை குத்துப்படுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சாயந்தரம் அட்மிட் ஆனாரு. அதனாலதான் வடமலை குத்துப்பட்ட விஷயம் கூட அவருக்கு 2 நாள் கழிச்சு தெரிஞ்சிச்சு. ஓ, நான் என்னமோ வடமலை குத்துப்பட்ட அதிர்ச்சியில தான் கடற்கரையானுக்கு நெஞ்சு வலி வந்து துக்கம் தாங்க முடியாம ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிதான் அவரோட சொந்தக்காரங்களே நினைச்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாங்க 2 நாளைக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டோங்கிற விஷயத்த அவரோட ரெக்கார்ட்ஸை வச்சு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண மாட்டேன். செக் பண்ணுவேன். நான் என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியும். போலீஸ்க்கு அனாவசியமா என்ன பண்ணோன்னு நீங்க கத்து கொடுக்காதீங்க. ஒழுங்கா போய் உங்க புருஷனை 2 நாள்ல ரெடி பண்ணி வைங்க. திரும்பவும் வர விசாரிக்க. ரெண்டு நாள். உன்ன மாதிரி எத்தனை போலீஸ் ஆபீசர்ஸ் நான் பார்த்திருக்கேன். மாயா, மாயா, வந்துட்டாம்பா. வாயா. குழந்தை பத்திரமா இருக்கா? நீ கொடுத்த பிள்ளைய பத்திரமா பாத்துக்க மாட்டேனா? இந்தா. இப்போ பண நடமாட்டம் ரொம்ப இருக்கும் போல இருக்கு. இருக்காதா பிள்ளை? 2 வீட்டுக்கு சொந்தக்காரனாச்சே. அட்வான்ஸ் வாடகைன்னு பணம் கொட்டுன்னு கொட்டுதே. பின்ன பணம் நடமாட்டம் இல்லாமையா இருக்கும்? ஓ புள்ள கண்ணு முழிச்சிட்டா? கண்ணெல்லாம் முழிக்க மாட்டான்னு தான் நம்புறேன். முழிச்சா பாத்துக்கலாம். சரி, இந்த புள்ளைய என்ன பண்ணட்டும்? கழுத்தை நெரிச்சிடட்டுமா? அறிவு இருக்கா உனக்கு? இது எனக்கு பணம் காய்ச்சி மரம். மரத்தை வெட்டிட்டா அப்புறம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த குழந்தைய வச்சு நான் விளையாடுற விளையாட்டு இருக்கே,
நீ பார்க்க தான் போற. கூடிய சீக்கிரத்துல உன்னையும் இவ தான் பணக்காரியாக்க போறான். அம்மா, இந்த பிள்ளை பேர் என்ன? கண்ணம்மா. கஸ்மால கண்ணம்மா அப்படின்னு கூப்பிடட்டுமா? நேரத்தை வீண் பண்ணாது. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கணும்ல. போ, எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணு. போ போ. என்னயா கண்ணம்மா, அம்மா இந்த ஈ எல்லாம் முக்கிது. சீக்கிரம் சாப்பிடுங்க. நீ எப்போ பாரு பிரெட்டு ஜாமன் கொடுத்துக்கிட்டே இருக்க. எனக்கு என்ன நிஜமா உடம்பு சரியில்லை? நல்லா தானே இருக்க. தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல பிரெட் வேற. போய் வீட்டுல போய் சமைச்சு கொண்டா. ஆமாமா, நல்லா சொல்லுவீங்க. ராத்திரி பூரா உங்க கூட தானே இருந்தேன். இப்ப உங்க கூடயே இருந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வேற போய் சமைச்சு எடுத்துட்டு வரணுமா? நானே மனுஷன் இல்ல மிஷினா? என்னால முடியாது. அம்மா, முத்தழிக்கீங்க. அவங்களும் இங்க தானே இருந்தாங்க. காலையில ஆயிடுச்சுல, பசிச்சிருக்கும். ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு போயிருப்பாங்க. எங்கடி போன? அது வந்துங்க, உங்களுக்கு ஏஞ்ச உடனே பசிக்கும்ல, அதான் வீட்டுக்கு போய் சமைச்சு கொண்டு வந்தேன். அம்மா தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. அப்பா, என்னம்மா உடம்பு எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்குமா. சாரிப்பா, அத்தை வீட்லயே இருக்க வேண்டியதா போயிடுச்சு. அதான் உங்களை வந்து பார்க்க முடியல. இந்த மாதிரி நேரத்துல அத்தை வீட்டுல தான் இருக்கணும். அத்தை, நீங்க ஏன் வயசான காலத்துல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். உங்க உடம்ப கெடுத்துக்க போறீங்க. போங்க, வீட்டுக்கு போங்க. மாப்பிள்ள, நீங்க இவ்வளவு நல்லவரா? உங்க வாயால இந்த வார்த்தையை கேட்கும் போது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வந்துருங்க மாப்பிள்ள, நம்ம வீட்டுக்கே வந்துருங்க. முத்தழகியோட சேர்ந்து வாழுங்க மாப்பிள்ள. ஐயோ பாட்டி, பழைய கதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்து பாட்டி. பேசாம இருமா, நீங்க சாப்பிடுங்க. பிரெட் வேண்டாமா? பிரெட் வேணாம், நான் இட்லி சாப்பிட்றேன். அண்ணா இருக்குண்ணே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இளநீ சாப்பிடுங்கண்ணே. மாத்திரலாம் சாப்பிட்டு வயிறு புண்ணா இருக்குண்ணே. முதல்ல இந்த இளநீ குடிங்க, வயிற்றுக்கு நல்லதுண்ணே. ஐயோ பாப்பா, தலைவலி தாங்க முடியல. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேக்குது? இந்த கொசு கொய்யின காது வலிக்க சத்தம் போடுது. பா, இங்க கொசு தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தி தான் போல இல்ல? சரி, முத்தழிக்கு வந்துட்டல, நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வான்னு சொன்ன. ஆமா ஆமா, பேஷண்ட் பக்கத்திலே இருக்கிறதுனால கொஞ்சம் சுத்த பத்தமா இருந்தா நல்லது. சொன்னதுக்கு தேங்க்ஸ். அதே எங்களுக்கும் தெரியும். என்னங்க, நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரேன். 1/2 மணி நேரத்துல வந்துடுவேன். சமைச்சு சாப்பாடோட வரேன்.
நீங்க நான் சமைச்சதை தான் சாப்பிடுறீங்க. புரிஞ்சுதா? எங்களுக்கும் சமைக்க தெரியும். கொஞ்சம் சீக்கிரமா போமா. போறோம். கொஞ்ச நாள் இந்த கொசு தொல்லை இல்லாம இருந்துச்சுங்க. வராம விலகி இருந்துச்சுங்க. திடீர்னு எங்கிருந்து தான் வந்து ஒட்டிக்கிறாங்களோ தெரியல. இந்த பாரு, விலகி இருந்தாலும் நாங்கெல்லாம் சொந்தக்காரங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிடுவோம், கூடிப்போம். இதெல்லாம் குடும்பத்துல இருந்து வந்தவங்களுக்கு தெரியும், ஒட்டிக்கிட்ட உங்களுக்கு எங்க தெரியும்? என்னங்க இங்க பாருங்க, இவங்க ரொம்ப ஓவரா பேசுறாங்க. அப்புறம் நான் பதிலுக்கு பேசுறேன் வைங்க. என்னடி முத்தழகி? சரிங்க, நான் பேசல. ஸ்னேகா, நீ வீட்டுக்கு போயிட்டு வா. போறேன். ஹாஃப் அன் ஹவர்ல திரும்ப வந்துருவேன். இங்க நிக்கிறாங்களே இவங்கெல்லாம் இன்னைக்கு இருப்பாங்க, போயிடுவாங்க. நான் தான் உங்களுக்கு என்னைக்குமே நிரந்தரம். அத மனசுல வச்சுக்கோங்க. முத்தழகி, நான் போய் சமைச்சு கொண்டு வரேன். என்ன மாப்பிள்ள, நீங்க நம்ம வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும், சரியா? சரி. ஆமாப்பா, நீங்க நம்ம வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும். உடம்பு பாத்துக்கோங்கப்பா. அப்ப நான் வரேன். முத்தழகி, நான் வரேன். வரேம்மா. வரேன் சித்தப்பா. அண்ணா, நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கண்ணே. நான் போய் அக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. இந்தாங்க நீ. கொடுப்பா. வரேண்ணே. சாப்பிடுங்க. இவங்களை விசாரிங்க. ஓகே மேடம். ஏமா, இங்க கொசுரு குரூப் எங்க இருக்காங்க? தெரியாதுங்க. மிஸ்டர் முகுந்தன், அவங்கள வேணா விசாரிச்சு பாருங்க. இங்க கொசுரு குரூப் எங்க இருக்காங்க? அதோ அங்க சீட் விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான். கோ. அது எப்படி விளையாடுற? போடுற என்னடா? போலீஸ்னா?
கதவு சாத்தியா சாத்தியா சார் விடுங்க சார் உள்ள போ. சொல்லி வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.